இன்னைக்கும் வெற்றியை பார்க்க முடியல, அவன் கூட பேச முடியல. ஆனா அவன் இங்கதான் இருக்கான்னு என் புருஷன் துண்டை போட்டு தாண்டாரே, என்னமோ இடிக்குதே. மலர், என்னாச்சு? சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் ஏன் கண் கலங்குற? சந்தோஷத்துல கலங்கிடுச்சு மாமா. புரியல. இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி நீங்க என் உச்சந்தலையில மட்டும்தான் குங்குமம் வச்சு விட்டுருக்கீங்க. ஆனா முத முறையா என் நெத்தில குங்குமம் வச்சு விட்டதும் தலையில பூ வச்சு விட்டதும் இன்னைக்குதான். எனக்கு இப்போ உங்க கையை இருக்க பிடிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னு இயற்கையை ரசிக்க தோணுது மாமா. மலர், ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஈசு, ஏ புள்ள ஈசு, என்னத்த அம்புட்டு ஆழமா யோசிச்சுட்டு இருக்கவ? என்ன விஷயம்? எல்லாம் அந்த பையன் வெற்றி விஷயம்தான். இன்னைக்காவது அவனை தோட்டத்துல பாத்துடலான்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கும் நடக்கல. ஏன் ஈசு, இன்னைக்கு வெற்றிய பார்க்காம இந்த இடத்த விட்டு போறது இல்லன்னு அங்கேயே டேரா போட்டு உட்கார வேண்டியது தானே? அப்படி சொல்லிதான் உட்கார்ந்துருந்தேன். வெயில் மண்டை புழக்கம் தான், அப்படியே தலைவலி தாங்க முடியலன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். சரி, இத்தனை நாள்ல அவனுக்கு ஒரு போனை போட்டு பாத்தியா? இல்லையே. இம்புட்டு விவரமானவ நீ, இத்தனை நாளா அத பண்ணலையாக்கும்? அவனுக்கு ஒரு போனை போட்டு எங்கடா இருக்க, ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போடானா அவன் வந்துதானே ஆகணும், இல்ல ஒரு பதில் சொல்லிதானே ஆகணும். ஆமால. ஆமாங்கிறேன். நீ முதல்ல அவனுக்கு ஒரு போனை போட்டு என்னன்னு கேளு. கேட்டுருவோம். நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பவுனு? என்னமோ எனக்கு தப்பா இருக்கிற மாதிரி அறிகுறி காட்டுதே. அப்படின்னா வெற்றி போனு நாட் ரீச்சபிள்ல இருக்கட்டும். இந்த புகழ் பையன் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்ணி பேசினானா? இல்லையே. என்னைக்கு இவனுங்கெல்லாம் அக்கானு பாசமா எனக்கு போன் பண்ணி பேசிருக்கானுங்க. புகழுக்கு ஒரு போனை போடு. எதுக்கு? விஷயமா தான் சொல்றேன், போனை போடு. லைன் போல, நாட் ரீச்சபிள். இதுவுமா? ஆமா, கொயின் கொயின்னு வந்துட்டு கடைசியில நாட் ரீச்சபிள்னு சொல்லிருச்சு. ரொம்ப தப்பா இருக்குதே.
என்ன? உன்கிட்ட மலர் நம்பர் இருக்கு? இருக்கு. அவளுக்கு ஒரு போனை போடு. ஏய், அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசுறது? பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல போனை போடு. ரிங் போகுதா இல்லையா? நாட் ரீச்சபிள். 3 பேர் நம்பரும் நாட் ரீச்சபிளா? இருக்க கூடாதே. அப்போ அந்த அகிலா நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாரு. கால் பண்ணி ஈசு. இதுவும் நாட் ரீச்சபிள்னு சொல்லிருக்குமே. அது எப்படி ஈசு? 4 பேர் நம்பரும் ஒன்னா நாட் ரீச்சபிளா இருக்கும்? 4 பேர் நம்பரும் நாட் ரீச்சபிள்ல இருந்தா அப்போ அந்த 4 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்ப 4 பேரும் ஒன்னா ஏற்காடுல இருக்காங்களா? இந்த ஜாக்கு, குயினு, கிங்கு, ஜோக்கர்னு கார்டு எல்லாமே கரெக்டா ஒண்ணு சேருதே. சரி, இத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர வேணாம். இம்புட்டு மாட்டினவங்க மொத்தமா மாட்டாமல போயிடுவாங்க. ஓடு மீனோட ஒரு மீன் வரும்னு காத்திருக்குமா கொக்கு. அந்த மாதிரி காத்திருப்போம். அவங்க 4 பேரும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு நிரூபணம் ஆகட்டும். ஆனா அப்புறம் இருக்கு விடிய விடிய கச்சேரி. 4 பேர் நம்பரும் நாட் ரீச்சபிள்னு சின்னம்மா கிட்ட சொல்லவா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். பஸ் அம்மா ஆதாரத்தோட சிக்கட்டும், அப்ப சொல்லிக்கலாம். ஆமா, ஏதோ சவுளி கடைக்கு போகணும்னு சொன்னியே, புறப்படு, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நாலு பேர் மட்டும் ஒன்னா ஏற்காடுல இருக்கட்டும், அப்ப தெரியும் இந்த ஈஸ்வர் யாருன்னு. அகிலா, ஏய் மலரு, இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் விடு, முதல்ல வா கட்டிப்பிடி. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. காலையில உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லலான்னு ஒரு ரூமுக்கு வந்தேன். பார்த்தா நீயும் மாமாவும் கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இங்க வந்து உக்காந்துக்கிட்டேன். ஆமாண்டி, இங்க பக்கத்துல மலைக்கு மேல பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களா, அதான் நானும் அவரும் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். சூப்பரு. அப்புறம் உங்க கல்யாண நாளுக்கு மாமா உனக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? எப்படியும் மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பரிசு கொடுத்திருப்பாரு. பரிசுன்னு சொல்ல முடியாது, ஆனா மறக்க முடியாத மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பாரா பாரா பாரா, அப்படி என்ன நடந்தது? அதனால எங்களுக்கு கல்யாணம் ஆன இந்த ஒரு வருஷத்துல கல்யாண நாள் அதுவுமா முறையா இன்னைக்கு அவர் கையால என் தலையில பூ வச்சு விட்டாரு. முறையா இன்னைக்கு அவரோட கையால என் நெத்தில குங்குமம் வச்சு விட்டாரு.
அப்படி போடு. அப்போ வெற்றிகரமா வெற்றி மாமாவோட சேர்ந்து கல்யாண நாளை கொண்டாடி இருக்கீங்க. ம், ஆமாண்டி. சத்தியமா என்னால இந்த விஷயத்தெல்லாம் மறக்கவே முடியாது. பூ வச்சு விட்டு நெத்தில பொட்டு வச்சு விட்டதுன்னு இன்னைக்குதான் நான் ஏதோ ஒண்ணு முழுசா உணர்ற மாதிரி இருக்கு. மலரு புள்ள ஃபீல் பண்ணுது டோய். போடி. அப்புறம் கொண்டாட்டம் எல்லாம் ஓவரா இல்ல? ராத்திரி என்னை ஏதோ சர்ப்ரைஸ் ஆன இடத்துக்கு டின்னருக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு gift தரேன்னு சொல்லிருக்காரு. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அது தெரியலடி. உனக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட நான் அங்க வச்சுதான் தருவேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி போடு. எது எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கல்ல? இது வரைக்கும் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்குதான். இன்னைக்கு மாதிரி நான் என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்ல. சூப்பர் மலரு, என்ஜாய் பண்ணு. ஆமா மலரு, மாமா உன்னை சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் gift தர போறேன்னு சொன்னார்ல, பதிலுக்கு நீ என்ன தர போற? அதாண்டி நான் சொதப்பிட்டேன். என்னாச்சு? நான் அவருக்குன்னு எந்த கிஃப்ட்டுமே வாங்கல. என்னடி சொல்ற? ஆமாண்டி, ஏதாவது காஸ்ட்லியான gift வாங்கி கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா கையில இருக்கிற காசு பத்தல. அதான் இந்த மாசம் சம்பளம் வந்ததும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏய் லூசு, கிஃப்ட்டுங்கிறது காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாதான் கிஃப்ட்னு கிடையாது. கிஃப்ட்டுங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது காசு கொடுத்து வாங்குற பொருளாவும் இருக்கலாம், இல்ல விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கலாம். நீ சொல்றது எனக்கு புரியல. நீ மாமாவை லவ் பண்றதானே? சொல்லு, லவ் பண்றதானே? ஆமா. அத இந்த நாள் வரைக்கும் நீ மாமா கிட்ட சொல்லல. சொல்லு மலரு, நீ சொல்லல தானே? இல்லடி, என் மனசுல இருக்கிற விருப்பத்தை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதே இல்ல. அப்போ சொல்லிடு. என்னடி அப்படி பாக்குற? எனக்கு தெரிஞ்சு மாமாவும் உன் மேல பிரியமா தான் இருக்காரு. அவரு மனசுலயும் உன் மேல விருப்பம் இல்லாம இருக்காது. அதனால அவர் உனக்கு gift கொடுத்த உடனேயே தைரியமா நீ உன் காதுல சொல்லிடு. கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு. என்னடி நீ திடுதிப்புன்னு இப்படி சொல்ற? சில விஷயங்கள்லாம் திடீர்னு நடந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிளான் பண்ணி நடக்கிறத விட அப்படியே ஒரு ஃப்ளோல நடக்கிறது தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால பேசாம உன் கல்யாண நாள் பரிசா மாமா கிட்ட உன் காதுல சொல்லிடு. என்ன புள்ள யோசிக்கிற? அகிலா, என்ன? நான் சொன்னா அவர் ஏத்துப்பாரா? ஏத்துக்கலனா என்ன வந்து என்னன்னு கேளு, நான் வேணா எழுதி தரேன். நீ உன் காதுல சொன்ன அதே செகண்ட் மாமா உன்னை ஏத்துப்பாரு. நீ தைரியமா போய் உன் காதுல சொல்லிடு. என்னடி? நான் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கட்டா? தாராளமா யோசி. அவர்கிட்ட என்னோட காதல சொல்லலாமா வேண்டாமா? என்னோட திருமண நாள் பரிசா அவர்கிட்ட காதல சொல்லலாமா வேண்டாமா? ஏய், என்ன கேள்வி இது? நீ நீ என்னை எப்பயாவது மாமான்னு கூப்பிட மாட்டியான்னு நான் எத்தனை தடவை மனசுல நினைச்சிருக்கேன் தெரியுமா? மாமா, இந்த ஆளார்வம் இல்லாத அத்துமணம் காட்டுல மனசுக்கு பிடிச்ச ஒருத்தியோட என்னம்மா? யார் மாமா அது? யாரு? அந்த மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி
இந்த அகில உலக அண்ட சராசரத்தில் இந்த பூலோக பிரபஞ்சத்திலேயே என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தின்னா அது நீ மட்டும்தான். என்ன மலரு? நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு ராத்திரி என் காதல நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அட்ரா 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 ரக்ஷா. அப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நாள் இன்னைக்கு வரப்போகுது, அப்படிதானே? எது எப்படியோ நீ உன் காதல சொல்ல, மாமா அதை ஏத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். நீ தைரியமா சொல்லு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. அதோ அங்க இருக்குல்ல அந்த கடை தான். வா. சரி வா. வணக்கம்மா. என்னம்மா பார்க்குறீங்க? தீபாவளி பர்ச்சேஸா? இந்த சேலைக்கு மேட்சிங்கா பிளவுஸ் பார்க்கணும். இப்படி நேர லெஃப்ட் சைடில் இருக்கு, ப்ளவுஸ் செக்ஷனில் போய் பாருங்க. வாங்க மேடம், சொல்லுங்க என்ன வேணும்? மேட்சிங்கா பிளவுஸ் பார்க்கணும். ரெடிமேடா வேணுங்களா, கட் பண்ண பீஸ் பார்க்குறீங்களா? ரெடிமேட்லேயே காட்டுங்கண்ணே. சரிங்க மேடம், சேலையை காட்டுங்க மேடம். அண்ணா வேற ஏதாவது டிசைன் இருந்தா எடுத்து கொடுங்களேன். இருக்கிற எல்லா டிசைனும் எடுத்து போட்டாச்சு மேடம். இதுக்கு மேல இங்க வேற எந்த டிசைனும் இல்லை மேடம். இல்லண்ணே, எனக்கு இதே கலர்ல இதே கிளாத்ல தான் வேணும். நீங்க கேக்குற மாதிரி வேற டிசைன் இல்லை, அவ்வளவுதான் மேடம். அண்ணா தேடி பாருங்கண்ணே, எங்கேயாவது இருக்கும். எங்க கடையில எது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? இருந்தா எடுத்து போட மாட்டோமா? சரி வாடி, நம்ம வேற கடையில பார்க்கலாம். வரேனே. வாங்க மேடம். அடுத்து எந்த கடைக்கு போலாம் ஈசு? எந்த கடைக்கும் போக வேணாம், நம்ம நேரா வீட்டுக்கு போலாம். நான் என் புருஷன் கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். அந்த ஆளுதான் நல்லதா 4 கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்கிட்டு வருவாரு. போலாமா?